தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைந்ததைத் தொடர்ந்து 17வது சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் இன்று பலத்த பாதுகாப்புடன் தொடங்குகிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் தனது உரையை நிகழ்த்தவிருக்கிறார். முன்னதாக தலைமைச் செயலக வாயிலில் வருகை தந்த ஆளுநரை முதலமைச்சர் விஜய் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து முறைப்படி வரவேற்றனர். புதிய அரசின் திட்டங்கள் மற்றும் பட்ஜெட்டுக்கான முன்னோட்ட அம்சங்கள் இந்த உரையில் இடம்பெறவுள்ளன. இருப்பினும் தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படும் போது ஆளுநரின் நன்னடத்தை எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய சூழலில் திமுக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி அவைக்குள் முழக்கமிட்டபடி வருகை தந்துள்ளனர். உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் அடுத்த ஓராண்டுக்குள் தங்களின் தங்க கையிருப்பை மேலும் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக உலக தங்க கவுன்சிலின் 2026ஆம் ஆண்டிற்கான ஆய்வு தெரிவிக்கிறது. பூகோள அரசியல் மற்றும் பொருளாதார நிலையற்ற சூழல் காரணமாக கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய வங்கிகளில் சராசரியாக 1000 டன் தங்கம் சேர்த்துள்ளனர். இதனால் வரும் காலங்களிலும் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால் நுகர்வோர்கள் பாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி தனது தங்க கையிருப்பை தீவிரமாக உயர்த்தி வருகிறது. இதன் கையிருப்பு 2024ஆம் நிதியாண்டில் 822.1 டன்னாக இருந்தது. 2026ஆம் நிதியாண்டில் 880.52 டன்னாக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகை சமந்தா முதலமைச்சர் விஜயை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இது தொடர்பான புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவேற்றியதோடு விஜயின் அரசியல் பயணம் குறித்தும் பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே முத்திரை பதித்து ஒரு துறையை விட்டுவிட்டு சவால்கள் நிறைந்த ஒரு புதிய களத்தில் கால் பதிக்க தனி தைரியம் வேண்டும் என்றும் விஜயை நடிகை சமந்தா பாராட்டியுள்ளார். முதல்வர் விஜய்க்கு தேவையான வலிமையும் ஞானமும் கிடைக்க வாழ்த்துவதாகவும் நடிகை சமந்தா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.